to F7. விளையாடுங்க சிறப்பு. Queen to G7. விளையாடுங்க சிறப்பு. Queen to D8. விளையாடுங்க சிறப்பு. Queen to D1. விளையாடுங்க சிறப்பு. நானும் ஒன்றுக்கே பண்ணிட்டேன், ஆனா இணைக்கப்படல, காட்டல. Queen to H2. விளையாடுங்க சிறப்பு. Queen to G1. விளையாடுங்க சிறப்பு. Queen to F7. விளையாடுங்க சிறப்பு. Queen to F2. விளையாடுங்க சிறப்பு. Queen to F2. விளையாடுங்க சிறப்பு. Queen to H2. விளையாடுங்க சிறப்பு. Queen to E8. விளையாடுங்க சிறப்பு. Bishop to G6. அடுத்த நகர்வு. முதல் நகர்வு சரி, அடுத்த நகர்வு புலப்படும். விளையாடுங்க. Queen to E5. விளையாடுங்க சிறப்பு. Queen to E6. விளையாடுங்க சிறப்பு. Queen to D7. விளையாடுங்க சிறப்பு. Queen to F7. விளையாடுங்க சிறப்பு. Queen to F8. ஆடக்கூடாது. Queen to E8. சிறப்பு. Knight at13. இப்போ குயின் டு F8. Queen to H1. விளையாடுங்க சிறப்பு. Knight at 13. விளையாடுங்க சிறப்பு. Queen to Queen to Alpha 4. வேணாம், ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. குதிரையை வச்சு மட்டும்தான் வெட்ட முடியுமா? யானையை வச்சு வெட்ட முடியும், அதனால அது வேண்டாம். Bishop to D5. விளையாடுங்க சிறப்பு. அவங்க யானைய விளையாடுங்க சிறப்பு. Bishop to H2. அடுத்த நகர்வு. King to H1. நகர்வு சரிதான், விளையாடுங்க. அடுத்த நகர்வு புலப்படும்.
Bishop to F4. F4 வேணாமா? இப்ப இதை இப்படி யோசிங்க. விதிமுறைப்படி யோசிச்சீங்கனாலும் நகர்வை கண்டுபிடிச்சிடலாம். அந்த H2ன்ற அந்த சதுரத்துல அரசி வரணும். அப்ப அந்த அரசி H2ன்ற சதுரத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்றது? F4க்கு போட்டா வர முடியாது. திரும்பவும் இருந்த இடத்துக்கே போயிடும். அரசர் திரும்ப G1க்கு போயிடுவாங்க. அப்ப H2ன்ற சதுரத்துக்கு அரசி வரணும்னா என்ன ஆடலாம்? அந்த சதுரத்தையும் காலி பண்ணி கொடுக்கணும். அந்த சதுரத்துல அரசியும் வரணும். அதே நேரத்துல அந்த மந்திரியை நகர்த்தும் போது அரசருக்கு தாக்குதலும் வரணும். அப்ப எங்க போட்டா அதை பண்ண முடியும்? Bishop to G1. விளையாடுங்க சார். ஆசிஷ் அப்படியே புதிர்ல சேர்ந்துக்கோங்க. Okay, master. 1. Queen to H1. விளையாடுங்க சார். அந்த மந்திரியை கொடுத்துட்டு அரசியா அந்த இடத்துல ஆர்டர். அதான் நான் சொன்னேன். Queen to E1. Queen to E1 சரி விளையாடுங்க சார். Queen to A1. அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இல்லையா? அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. அது உங்களை திசை திருப்பறதுக்காக கொடுத்திருக்காங்க. ஆடக்கூடாது. போட்டியில புதிரோட தலைப்பு செக்மேட் வித்தின் 2 மூவ்ஸ். இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. விளையாடுங்க சிறப்பு. சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. Queen to G2. விளையாடுங்க சிறப்பு. Pawn FG3. அவங்க அரசி வெட்டணும். இல்ல ரூக் வச்சு நம்ம கிங் வெட்டலாம். வெட்ட முடியும். அதான் அப்படி அது ஒருவேளை நீங்க இப்ப இதுல நீங்க விளையாடி பார்க்கணும்னாலும் விளையாடி பார்க்கலாம். விளையாடணும்னு நினைச்சீங்கனாலும் விளையாட முடியாது. அதுவே நேர்ல அதை விளையாடணும்னு நினைச்சு நேர்ல அதை விளையாட்டீங்கன்னா அது என்ன நகர்வு ஆகுது? இல்லீகல். ஒரு இல்லீகல். ரெண்டாவது இல்லீகல் பண்ணா ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த இல்லீகலை புகாரா விளையாடும் போது சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெளில அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத நகர்வு. 1க்கு அனுமதி 2 பண்ணா ஆட்டம் முடிஞ்சிருச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விதிமுறைப்படியே யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு.
இங்க இருந்து நம்ம அதிவிரைவு சுற்றுக்கு போலாம். யார் கண்டுபிடிக்கிறீங்களோ முழு ஆய்வையும் சொல்லி அந்த நகர்வை முடிக்கணும். சரிங்களா? நான் ஒரு ஆய்வு முடிவு சொல்றேன். நம்ம சிப்பாயை A4க்கு நகர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மந்திரியை நகர்த்தினாங்கன்னா அவங்க அரசு எடுத்துக்கலாம். மந்திரிய நகர்த்தலைன்னா அவங்க மந்திரி எடுத்துக்கலாம். இதை விட சிறப்பான நகரம் எதுவும் இருக்க மாதிரி இல்ல. அப்போ கண்டிப்பா ஒரு மந்திரி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இன்னொரு நகருக்கு கூட, ஆனா அது வந்து பொருந்தாது. இதையே ஆடிடுங்க. அது அந்த நகர் வேணா சொல்றேன். குயின் B5 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். வேணாம், அது எதுக்கு நம்ம இருக்கிறதுலே சரியான சிறப்பான நகர்வை தான் பாக்குறோம். அதனால A4 ஆடிடலாம். Queen B8. அப்புறம் Queen B8. King H7. King H7. H7. நான் ஒரு ஆய்வு சொல்றேன். குயின் டு கிரைஸ்ட் 8 அரசரை H7க்கு மட்டும்தான் நகர்த்த முடியும். அப்படி H7க்கு அரசரை நகர்த்தின பிறகு குயின் டு ஃபேஷன் 5 குயின் ட்ரேட ஃபோர்ஸ் பண்றோம். குயின் ட்ரேட் எப்படி ஃபோர்ஸ் பண்றோம்னா, அவங்க அரசியை வச்சு எடுத்தா குயின் ட்ரேட் ஆயிடுது. குயின்ஸ் ஆஃப் போர்ட் போயிடுது. ஒருவேளை அவங்க அரசரை நகர்த்தினாங்கன்னா அவங்க அரசியே எடுத்துக்கலாம். அப்போ நம்ம குதிரை F5க்கு வந்துடும். அதுக்கு பிறகு நமக்கு 2 கனெக்டட் பாசஸ் இருக்கு. C3ல D4ல இருக்க 2 கனெக்டட் பாசஸ் இருக்கு. அந்த சிப்பாய் அரசியா மாத்தி ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த இடத்துல இருக்க இறுதி ஆட்ட சூட்சமும். கிங் அண்ட் குயின் வித் நைட் எண்டு கேம் பாக்குறோம். அப்ப நம்ம இதை இதே ஆடிடலாம். இது சரியா தான் இருக்கணும். குயின் டு கிரைஸ் குயின் டு C8. அப்புறம் அதுக்கு மேல அவங்க கேட்கல. அந்த இடத்துல வேற ஒரு செக்மேட்டோ வேற எதுவுமே இல்லை. அதனால நம்ம இருக்கிறதுலே சிறப்பானது இதுதான். இதுக்கு போயிடும். விளையாடுங்க சிறப்பு. இல்ல ஆட முடியாதுப்பா. ஆட முடியாது. அதாவது அரசருக்கு தாக்குதல் அவ்வளவுதான். அவங்க அது அவங்களோட குயின் பிளண்டர். அரசர் தாக்குதல் இல்லைன்னா அது ஆடினா அது சரியாதான் இருக்கணும். குயின் டு F5. விளையாடுங்க சிறப்பு. Knight G3. நைட் டு காந்தி விளையாடுங்க சிறப்பு. விளையாடுங்க சிறப்பு. Knight to F3. இனி அடுத்தடுத்த நகர்வும் சேர்த்து சொல்லணும். அது வேண்டாம். அது
Bishop to E3, pawn DE3, queen to E1, checkmate. விளையாடுங்க சிறப்பு. பிஷப் இந்த முழுமையாவே சிறப்பு. சரிதான், விளையாடுங்க. பிஷப் டு E3, rook to F2. அடுத்த நகர்வு king G1, king G1, rook D2. அப்போ இந்த E2ல இருக்கிற சிப்பாய் அரசி ஆயிடுமே. இல்ல, கிங் G1 ரூக் D2 இது வரைக்கும் சரிதான்ப்பா, விளையாடிடுங்க. அடுத்த நகர் அதுக்கு மேல கேட்டாங்கன்னா பாக்கலாம். விளையாடுங்க சிறப்பு. கேக்குறாங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நகர் பிஷப் டு E7. அவ்வளவுதான், நம்ம அந்த சிப்பாய் அரசியா மாறக்கூடாது. எடுத்து இருந்தா யானையை வெட்டிடலாம். வேணாம், ஏன்னு சொல்லுங்க. அவங்க நம்ம வெட்டிடலாம். அதுவும் வேணாம், அது வெறும் ஒரு குயின் ட்ரேட் மட்டும்தான். அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு, அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. குயின் C8 செக்மேட். இதுல இது பண்றோம். சரி, புரியுங்க. விளையாடுங்க சிறப்பு. வெட்ட முடியாதுமா, அதான் அது அப்சல்யூட் கில்ல இருக்குல்ல. rook to E1. விளையாடுங்க சிறப்பு. இல்ல, கிங்க்கு செக். கிங்க்கு செக். சரி, அத கவனிக்கல. என்ன பண்ணலாம்? rook வச்சு டிஃபென்ஸ் பண்ணலாம். யானையை வச்சு தடுக்கலாம், மேல போலாம், கீழே வரலாம். இருங்க என்ன பண்ணலாம் முடிவு பண்ணுவோம் முதல்ல. என்ன பண்ணலாம்? யானையை வச்சு தடுத்தா நமக்கு இருக்கிற அந்த செக்மேட் த்ரெட்ன்ற அந்த வாய்ப்பு இல்லாம போகும். அவங்க நம்ம யானை எடுத்துருவாங்க, நம்ம அரசரை வச்சுதான் எடுக்கணும். அதுக்கப்புறம் யானையை திரும்ப E ரேங்க்கு கொண்டு வரணும், அப்புறம் E1 கொண்டு போகணும். நம்ம அரசரை நகர்த்திடுவோம். மேல நகர்த்தினா பிரச்சனை, அவங்க எல்லை பகுதிக்குள்ள நம்ம போக கூடாது. கீழே நகர்த்திடுவோம். இப்ப அடுத்த நகர்வு அதனால நமக்கு எந்த நன்மையும் இல்லையே, நம்மளோட நோக்கம் நிறைவேறாம போயிடுமே. நம்ம நோக்கம் R1 விளையாடி செக்மேட் பண்றது தானே. அப்ப என்ன, அந்த செக்மேட்டை இன்னும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் வலிமையான நகர்வு ஒண்ணு என்ன ஆடனா அந்த இடத்துல ரூக் E1 செக்மேட் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா ஃபோர்ஸ் ஆகும். எந்த யானைன்னு இன்னும் நோட்டேஷன்ல தெளிவா சொல்லிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். விளையாடுங்க சிறப்பு. அவ்வளவுதான். அப்ப அங்க ஆடிட்டோம்னா இதாவது ரெண்டாவது விதிமுறைப்படி வருது. செக்மேட்டை ஃபோர்ஸ் பண்றதுக்கு அங்க ஆடுறோம். விளையாடுங்க சிறப்பு. அவ்வளவுதான், அதே ஆடிடலாம். அவங்க ரூக் வெட்டிடலாம். வெட்டுங்க. சும்மா ஒரு என்ஜின் கைட் ஆஃப் மூவ்ஸ், ஒரு நகர்வு தள்ளி போடுறாங்க, அவ்வளவுதான். அவங்க பிஷப் வெட்டிடலாம். பிஷப் ஒரு மந்திரி கிடைக்குதுதான், அதுக்கு அவங்க அரசியை வச்சு தடுக்கலாம் இல்லையா? சரி, தடுக்கிட்டோம். அவங்க மந்திரியை வெட்டிடுங்க. விளையாடுங்க சிறப்பு. வேணாம், தப்பு, ஆடக்கூடாது. முழு சதுரங்க பிஷப் வச்சு வெட்டிடலாம்.
மந்திரியை வச்சு வெட்டிடுவாங்க. நம்ம F7ல இருக்கிற அந்த மந்திரிக்கு கொடுத்த பாதுகாப்பும் இல்லாம போயிடும். அதனால அதை வேண்டாம். முழு சதுரங்க பலகையை பாத்தீங்கன்னா நகர்வு கண்டுபிடிச்சு விதிமுறை பற்றி வச்சீங்கனால கண்டுபிடிச்சு. அது பெரிய பிரச்சனைலாம் இல்ல. நைட் D5 பிஷப் D5. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆடுவாங்கன்றதா பிரச்சனை. நமக்கு நைட் D5ல ஒரு சிப்பாய் மட்டும் தான் கிடைக்குது. அதை விட சிறப்பான நகர்வு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த ஆய்வு கூட வச்சுக்கலாம். நைட் D5 பிஷப் D5. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆடுறது இல்ல அவங்களுக்கு இருக்கிற சிறப்பான நகர்வை சொல்றேன். அப்ப கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நைட் D5 பிஷப் D5 நைட் A1. அவங்க நம்ம யானை எடுத்துருவாங்க. இப்ப என்ன ஆடலாம் கண்டுபிடிக்க முடியுதா? அவங்க என்ன ஆடுவாங்கன்னு அடுத்த நகர்வு என்ன ஆடுவாங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அவங்க குதிரையை வச்சு நம்ம யானையை எடுத்துருவாங்க. அப்ப முதல்ல அந்த குதிரையை தானே நிக்கணும். டிஃபெண்டிங் 4th ரேங்க். அப்படி சரி நம்ம எந்த பகுதியை பாதுகாத்துக்கிறோம். வேணாம். ரூட் டு D8. ஆமா சார். இரண்டாவது நகர்வா? அது சரி. ஆனா முதல் நகர்வு அது இல்ல. இரண்டாவது நகர்வு அதுதான். Queen to F7, rook to F7, rook to D8. அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒரு நகர்வு இருக்கு. அதுக்கப்புறம் அது ஆனானா பார்த்தேன். விளையாடுங்க. chess.com ஓட எக்ஸ்போர்ட் லாகின் ரேட்டிங்கை தாண்டிட்டோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. மேல சிறப்பா போங்க. முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு அதிகபட்ச என்ஜினோட ரேட்டிங்கை தொடர்றதுக்கு முயற்சி. chess.com மேக்ஸிமம் என்ஜினோட ரேட்டிங் 3200. வெள்ளச்சட்டெல்லாம் போட்டு வந்திருக்க பார்த்து பண்ணுங்க. சீக்கிரம் யோசிங்க, பண்ணுங்க. chess.com ஓட மேக்ஸிமம் என்ஜினோட ரேட்டிங் அதான்ப்பா. chess.org வேற இருக்கு. ஸ்டாக் இதுல மேக்ஸிமம் என்ஜினோட ரேட்டிங் chess.comல அதுதான். விளையாடுறது கணினியோட நீங்க விளையாடுனீங்கன்னா அதுல கணினியோட விளையாடுறது அதுல பயிற்சி பண்ணலாம். நீங்க சர்வதேச போட்டிகளுக்கு போகும்போது பண்ணலாம். அதுல நீங்க விளையாடுனீங்கன்னா அதை விட அதே என்ஜின் ரேட்டிங்ல டேனின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு கிராண்ட் மாஸ்டர் ரேட்டிங். அதெல்லாம் நம்ம சமநிலை கொண்டு வந்துருக்கோம். அதுவும் நம்ம பண்ணலாம். நீங்க எல்லாரும் சிறப்பா விளையாடும் போது பண்ணலாம். எல்லாமே கணினியோட நுண்சார் அறிவு, கம்ப்யூட்டர் பாட்ஸ் செமையா விளையாடும். டெர்மினேட்டர் படம் பார்த்திருக்கீங்களா? சரி பாருங்க. அதுல வர மாதிரி தான் இருக்கும். 2 பாட்ஸ் விளையாடுறதும் கணினியோட சண்டை மாதிரி 2 ரோபோ சண்டை போடுற மாதிரி இருக்கும். நைட் டு E5. அதுல நமக்கு என்ன இருக்கு? சரி, அடுத்த நகர்வு சொல்லுங்க பாக்க. Knight to C6. Queen to E8. Knight to E7 ஆக்கலாம்.